தற்போது இந்த வணிக வளாகத்துடைய அடிக்கல் நாட்டு விழாவில் கொஞ்சம் பின்னால போங்க அப்படியே. அவர்கள் வரையில்லை, நடத்தி கொள்ளுங்கள், நான் அடுத்த முறை வந்து பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு நன்றி தெரிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் நம்ம தளபதியினுடைய ஆட்சி வந்த பிறகு சில இந்த சகல வசதிகளையும் இந்த ரோடு பஞ்சாயத்தையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு எழுதி கொடுக்க தயார் இருக்கிறோம். அதுவும் இருந்து இந்த ரோடு இந்த ஓராண்டுக்குள் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடிகள் நாட்டுகின்ற இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பை எங்களுடைய அத்தனை வியாபார பெருமக்களை நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற அருமை அண்ணன் கே ராதாகிருஷ்ணன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பொறுத்தவரை இந்த மண், இந்த மாவட்டம் பல்வேறு புரட்சிகளை செய்த மாவட்டம் என்றால் அது பல பல வகைகளை நாம் இங்கே சொல்லலாம். 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி அன்று முதலிலே வேலூர் கோட்டையிலே சுதந்திரத்துக்காக முதல் இராணுவ புரட்சி நம்முடைய வேலூர் மண்ணில்தான் முதலில் சுதந்திர போராட்டத்திற்கான புரட்சி வெடித்தது. அப்பேற்பட்ட இந்த மண்ணிலே அதற்கு பின்னால் நம்முடைய இந்த மாவட்டத்திலே ஒரு சிறந்த உயர்கல்வி ஊரிஸ் கல்லூரி விழாவிற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட வெள்ள வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர், இந்த வியாபாரிகள் சங்கத்துக்கு, இந்த கட்டிடத்துக்கு என்னென்ன உதவிகள்லாம் எப்பப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்ததுன்றத பட்டியலை படிச்சாங்க. இது ஒரு நீண்ட நாள் போராட்டம். 4 நூற்றாண்டுக்கு மேல் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல ஆரம்பம் கிடைத்துள்ளதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு பெரிய சாதனைன்றது ஒரு பக்கமா இருந்தாலும் இதுதான் பிள்ளையார் சொல்லி இங்கிருந்து தான் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான அந்த பிளான் அப்ரூவலை அண்ணன் அவர்களும் தர்மராஜ் அவர்களும் எல்லாரும் வந்து எங்கள் அப்பா தந்தை திரு துரைமுருகன் அவரிடம் வீட்டில் வந்து கேட்ட பொழுது உடனடியாக செய்து கொடுத்தாங்க. ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பம். அப்பொழுது வேலூர்ல வந்து ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் எல்லா வியாபாரிகள் சங்கத்தையும் கூப்பிட்டு ஓட்டுக்கு தேர்தலுக்கான ஆதரவு கேட்டோம். அப்போது ஒட்டுமொத்தமாக அவங்க சொன்னது, எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த கட்டடத்தை கட்டி கொடுக்க வேண்டும், இதற்கு உண்டான முயற்சிகள் காலதாமதமாகி கொண்டிருக்கிறது, அதை செஞ்சு கொடுக்குறோன்னு அண்ணன் கோவிந்தன் முதல் கொண்டு எல்லாரும் அன்னைக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அந்த வேண்டுகோள் அன்னைக்கு எழுந்து நான் பேசும்பொழுது, பதில் பேசும்பொழுது அவங்களுக்கு நான் ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன்.
கண்டிப்பாக என்னுடைய முயற்சியின் திருவாக்கமாக கண்டிப்பாக இதை செயல்படுத்தி காட்டுவேன். அன்னைக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு உங்களுடைய ஆதரவோடு நான் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் வென்று ஜெயிச்சு வந்தேன். அது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த 2 ஆண்டு காலம், முதல் ஆண்டு காலம் எங்களுடைய வழக்கமான பணிகளை மேற்கொண்டிருந்த பொழுது கூட இந்த வலிய நகரத்தோட என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு நான் இந்த தர்மராஜ் அவர்கள் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அப்ரூவலுக்கு வாங்கவே மாட்டேன்றாங்கன்னு சொன்ன பொழுது உடனே கூப்பிட்டு ஏன் அந்த தடங்கள் சொல்லி அந்த இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் எரர்லாம் கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ண உடனே சென்னை ஆஃபீஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அனுப்பி வச்சுட்டு நம்ம அமைச்சர்கிட்ட சொன்ன உடனே அடுத்த நாள் அண்ணன் சென்னைக்கு வந்திருந்தாங்க. வந்த உடனே அந்த அதிகாரிகளை அழைத்து இது அசூர வேகத்தில் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும். ஏன்னால் வேலூருக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக வருங்காலத்தை திகழ போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது, கண்டிப்பாக இதை செய்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் இங்கே வந்திருந்தார். வந்த பொழுது இந்த மாவட்டத்தை பற்றி என்னென்னலாம் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்றது ஒரு ரிவ்யூ பண்ணார். அப்போ இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கம், அது டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் எல்லாரையுமே பார்த்தாங்க. அப்போ அந்த தர்மராஜ் உட்பட அந்த இந்த சங்கத்தோட அமைப்பு ஆட்களை எல்லாம் கூட்டு வந்து முதலமைச்சர் முன்னாடி உட்கார வைத்து அவங்களோட பிரச்சனைகள் சொல்ல வச்சோம். அன்னைக்கே முதலமைச்சர் அதுக்கு தேவையான குறிப்புகள் எடுத்துட்டார். இந்த பிளான் அப்ரூவல் சென்னைக்கு சென்ற உடனே கூப்பிட்டு சொன்னோம், இந்த மாதிரி அண்ணா தர்மராஜ் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், அப்பா கிட்ட சொல்லுங்கன்னாரு. உடனே நீங்க கூப்பிட்டு சொன்ன அப்பா கிட்ட இந்த மாதிரி வந்திருக்காங்க, நாம ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம், அந்த வாக்கை உடனடியாக நிறைவேற்றணும்னு முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்த அப்பொழுது எங்க அப்பா உடனடியாக முதலமைச்சரையே ஞாபகப்படுத்தி இது நாம கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் ஒண்ணு, அது மட்டும் இல்லாம வேலூருக்கு ஒரு பெரிய அடையாளம், இது அடையாளம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா வியாபாரிகளுமே ஒன்று சேர்ந்து ஒரே வணிக வளாகமா உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் எதுன்னா அது தமிழ்நாட்டு வரலாறுலேயே வேலூர்ல மட்டும்தான் நடைபெற போகுது. அது உன் காலகட்டத்தில் நடைபெற வேண்டும், அடிக்கல் நாட்ட வேண்டும், நாட்டப்பட்ட அடிக்கல் கட்டடங்கள் கட்டப்பட்டு திறக்கப்பட வேண்டும், அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்கள் கையால் அது திறக்கப்பட வேண்டும்னு அவங்ககிட்டயே கோரிக்கை வச்ச உடனே முதலமைச்சர் அந்த துறை அமைச்சருக்கு உத்தரவிட்டு இதை உடனடியாக தப்பும் தவறு இல்லாமல் சரியாக செய்து முடிக்கபடி அப்ரூவல் கொடுங்கன்னு சொன்னார். அதன் விளைவாகத்தான் இந்த அப்ரூவல் நமக்கு அன்னைக்கு கிடைச்சது, ஒரே நாள்ல கிடைச்சது. நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு வேலூர் மேல ஒரு தனி பிரியம் உண்டு. எங்க அப்பா என்ன சொன்னாலும் செய்வார். அதுக்காக எங்க அப்பா தப்பா எதுவும் கேட்ட மாட்டாங்க. அமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கி கொண்டு வந்துருவாரு. ஹாஸ்பிட்டல் வேணும்னா வாங்கிடுவாங்க, யூனிவர்சிட்டி வேணும்னாலும் வாங்கிடுவாங்க. தமிழ்நாட்டில் எது சிறந்த ப்ராஜெக்டா வருமோ அது வேலூர்ல இருக்கணும், அதுதான் அவங்களுடைய ஆசை. அதுபடி இந்த ஒரு ஒருங்கிணைந்த வணிக வளாகம் இந்த பகுதியில் வேணும்னு சொல்லி கேட்டாங்க, அப்ரூவல் வாங்கி கொடுத்தாங்க. அதோடு இல்லாமல் இதுக்கு கட்டுமானத்திற்கு அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது திருப்பியும் சங்க உறுப்பினர் அண்ணன் தர்மராஜ் உட்பட்டு அண்ணன் கோவிந்தன் எல்லாமே கேட்டாங்க அப்பா கிட்ட. கேட்டபொழுது உடனடியாக அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லுங்க, என்னால் ஆனந்த தனிப்பட்ட முறையில் நான் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். அரசாங்கத்தின் அனுமதியோடு எதை செய்யணுமோ அதையும் செய்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அரசாங்க பங்களிப்பு ஏதாவது இருக்கணும்னா அதையும் உடனடியாக செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பால் இஸ் இன் யுவர் கோர்ட். நீங்க 1, 2, 3ன்னு பட்டியல் போட்டு முதலில் எதை செய்ய வேண்டும், இரண்டாவது எதை செய்ய வேண்டும் ஒரு பட்டியலை தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு சொன்னதை போல உடனடியாக அந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்போம். ஆகையால எந்த வாக்குறுதிகள் நானா இருந்தாலும் சரி, என் தந்தையாக இருந்தாலும் சரி, அவரின் வாரிசாக நானா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சொன்ன வாக்குறுதிகளை சொன்ன நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து கொடுப்போம். இதுதான் எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய தேவ மந்திரம். அதைப்படி இந்த 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 ஆரம்ப கட்ட வேலைகளை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இதை செய்து கொடுப்போம் என்பதை கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனதார என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.